इंद्रधनुष ना रेनबो। इस कविता के रचयिता श्री रामपति शुक्ल है. இந்த கவிதையை இயற்றியவர் ஸ்ரீ ராமபதி சுக்கல். आज इंद्रधनुष निकला है. இன்று இந்த வானவில் வந்திருக்கிறது. देखो பாரு. यह कितना எவ்வளவு சுந்தர है அழகாக இருக்கிறது. कितना मनोहर है எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கிறது. इसमें இதில் नारंगी नारंगी என்னது नारंगी लाल சிகப்பு हरा ग्रीन पीला येलो बैंगनी वायलेट आसमानी नीला नीला रंग रंगना कलर ஆக்சுவலி ரங்கம் தான் வரணும். அவன் இங்கே இத்தனை வந்துருக்குல்ல, அவன் ரங்கம் தான் கொடுத்துருக்கணும். நார்மலாக ரங்குன்னு கொடுத்துருக்கான். इन रंगों का सुंदर चमकीला रूप यह इंद्रधनुष है. இந்த வண்ணங்கள் அழகாக, அதாவது சுந்தர்னா அழகாக, சம்கீலனா ஷைனிங்காக இருக்கக்கூடிய உருவத்தில் இந்த இந்திரதனுஷ் கொண்டிருக்குது. इंद्रधनुष को ये रंग किससे मिला. வானவிலுக்கு இந்த ஏனது இந்த ரங்னது வண்ணம் किससे मिला யாரிடம் எதிலிருந்து கிடைச்சது. यह इंद्रधनुष 7 रंगों का विचित्र और अद्भुत खेल है. இந்த வானவில்லானது 7 வண்ணங்களும் மற்றும் விசித்திரமான மற்றும் अद्भुत खेल है அதிசயமான ஒரு விளையாட்டு. கவி ஆச்சரிய கர்த்தே है. கவிஞர் நம்மள ஆச்சரியம் செய்கிறார். எப்படி 3 लोगों की सौंदर्य को मिलाकर 3 உலகங்களுடைய அழகை மிக்ஸ் பண்ணது போலவும் किस तरह के सांचे में डालकर டல்கர்னது உடையல்கர்னு வரணும், டல்கர்னு எழுதியிருக்காங்க. டால்கர்னு எழுதியிருந்தா கூட ஓகே. किस तरह டலாக்கர்னாச்சு எழுதியிருக்கணும். டலாக்கர் கிஸ் தரகுனா எந்த விதத்தில், சாஞ்சேனா வடிவமைப்பது, சரியா கட் பண்ணுறது, டலாக்கர்னா மோல்டு பண்ணுவது, கட் பண்ணி வடிவமைப்பது, சரியா. கவி ஆச்சரிய காத்தே ஹை. கவிஞர் ஆச்சரியமூட்டுகிறார். 3 உலகங்களுடைய அழகை இணைத்து கிஸ் தரகு எந்த விதத்தில் இதை உருவாக்கினாங்க. यह इंद्रधनुष बना. இந்த இந்திரதனுஷை செய்தார்கள். यह अब तक कहाँ छुपा हुआ था. இது இப்பொழுது வரை எங்கே மறைந்து உள்ளது, மறைந்து இருந்தது அப்படின்னு கூட. சிப்பானா மறைவது, கஹானா எங்கே, அபுனா அபு தக்குனா இப்பொழுது வரைக்கும், தக்குனா வரைக்கும். ஓகே. தின் ஹோனே பருபி இந்த நாள் ஆன பிறகும் கூட கஹா சோயா ஹுவாத்தா, கஹனா எங்கே, சோயா ஹுவாத்தானா தூங்கின்னு இருந்தது. அச்சானக் ஷன்னுமே திடீரென்று ஒரு நொடியில், யகு கஹாசே பிரகட் ஹுவா எங்கேருந்து இது வெளிப்பட்டுச்சு. உடனே சடனாக வந்துடும். அந்த ஆப்போசிட் சைடில் சூரியன் இருந்துட்டு நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மழை பெஞ்சா அந்த சூரியனுடைய ஒளி படும் போது அந்த மழை நீரில் வானவில் உருவாக்கும். இதுதான் ரியாலிட்டி. यह दूर तक जमीनों को छूता है. இந்த தூரம் வரை இந்த பூமியை அது தொடுகிறது. எந்த தூரம் வரை தொடுகிறது. ஐசா தனுஷ் லேக்கர் தீர் சலானே வாலா. அப்படியேப்பட்ட இப்படி ஆஃப் சர்க்கிள் இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்க, போன் சொல்கிறாங்க. போன் கிடையாது, போ போ போன் என்னது, பொடி பைத்தியம். போனா வில்லு, வில்லுன்னா தோ இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஆமாம், அதில் இப்படி வச்சு என்ன பண்ணுவாங்க, அம்பு எழுதுவாங்க. புரியுதா. இது பேர் வில்லு, இது பேர் ஏரோ, இது பேர் போ, இது பேர் ஏரோ. இங்கிலீஷில் இது 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 பேர் வில்லு, தமிழில் இது பேர் அம்பு. புரிஞ்சுதா. சோடனே வாலானா விடுபவர்கள், தீர் நனத ஏரோ, தனுஷ் நனத போ. சோடனே வாலானா எய்துபவர்களை, பலசாலி யார். இப்படிப்பட்ட இந்த போவில் அம்பு எய்தி
கூடிய பலசாலி யார்? யஹு இந்திரதனுஷ் பகுத் சுந்தர். ஆனால் இந்த வானவில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. யஹு ஏக் வர்ணாத்மக் கவிதா ஹை. இது ரொம்ப வர்ணிக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறது. இந்திரதனுஷ் கி சுந்தர்தா சே. இந்த இந்திரதனுஷுடைய அழகினால் விமுகதுன்னா மெஸ்மரைஸ்டு, ரொம்ப வியந்து போகிறது. சரியா? போக்கர் கவி உஸ்கா சுந்தர் வர்ணன் கத்தே ஹை. இந்த வானவிலை பார்த்து ரொம்ப மயங்கி போனதுனால இந்த கவிதையை வர்ணித்து எழுதியிருக்கார். ஓகேவா?